நம்ம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 5:2 நம்ம வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வாசித்தோம்? அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாராம்? அதை வேலி அடைத்து அதில் உள்ள என்ன பண்ணாராம்? கற்களை பொறுக்கி இல்லை திராட்சை செடிகளை ஆண்டவர் நட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது என்னவா? நற்குல திராட்சை செடி. அல்லேலூயா. அப்போ இந்த திராட்சை செடி என்பது நம்ம ஒரு தோட்டம், நம்முடைய சபையானது ஒரு தோட்டமாய் காணப்படுகிறது இல்லை? இந்த சபையாகிய இந்த தோட்டத்தில் ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே ஒரு நற்குள்ள திராட்சை செடியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா? திராட்சை செடியை பற்றி நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும் இல்லையா? திராட்சை செடி நல்ல கனி கொடுக்குற ஒரு திராட்சை செடி, நல்ல செழிப்பாக இருக்கிற ஒரு திராட்சை செடி. இல்லை திராட்சை செடியை பார்க்கணுன்னா நம்ம பெங்களூர் போகலாம், இல்லை ஆந்திரா, இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் அந்த திராட்சை கொடியை பற்றி நல்லா பார்க்கலாம். இல்லை அந்த திராட்சை கொடி அந்த பழங்களை பார்க்கும் போதே அழகாக இருக்கும் இல்லையா? அவ்வளோ ஒரு அருமையான ஒரு திராட்சை கொடியை போல ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? நம்மளை சபையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம நற்குள்ள திராட்சை செடி, உயர்க்குள்ள நற்குள்ள திராட்சை செடியாய் தேவன் நம்ம வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் நம்ம ஒவ்வொரு ஸ்தானத்தில் ஆண்டவர் நம்ம வைத்து இந்த பூமியில் தேவன் நம்மை ஒரு உயர்ந்த நிலைமையில் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தில் தேவன் நம்மை நினைவு வைத்திருக்கிறார். அப்போ இந்த சபையில் நம்மை ஆண்டவர் ஒரு நற்குள்ள திராட்சை செடியாய் தேவன் வைத்திருக்கிறார் என்றால் நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் கனிகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22 நாம் வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தேவ செய்தியை கொடுக்கணும்னு சொல்லி பாஸ்டர் சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன்? ஒரு வார காலமாகவே நான் தேவனிடத்தில் அதிகமாக ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட இருந்ததுனால ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி என்று ஆண்டவர் எனக்கு சொன்னதுனால தான் உங்களிடத்தில் இதை நான் சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் இந்த சபையில் நற்குள்ள திராட்சை செடிகளாய் வைத்திருக்கிற நாம ஆண்டவருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அப்போ கனிகள் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆவியின் கனியோ என்னவா? அன்பு. அல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இவை அந்த இடத்துல பார்க்கிறோம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அஸ்திபாரமே என்ன? ஆவியின் கனிகள். இதில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை கனிகளும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நீங்களே உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. அன்புள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்க. அன்பு இல்லையா? அது இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. குடும்பத்தில் அன்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவருக்கொருவர் நம்ம என்ன பண்ணணும்? அன்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தன்னை போல பிறரையும் நேசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கணவன் மனைவியின் இடத்துல அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கணும். மனைவியை என்ன பண்ணணுமா? கணவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கணும். அன்பு இருந்துச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுமா?
ஆவின் கனியும் அன்பு. அன்பு இருந்துட்டா என்ன பண்ணிடும்? சந்தோஷம் தானாகவே வந்துடும். அந்த குடும்பத்தில் என்ன பண்ண முடியாது? பிரச்சனையே இருக்காது. நாம் என்ன பண்ண, நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவருடைய நாமத்தை தரித்து இருக்கிற பிள்ளைங்க. நம்ம குடும்பங்களில் என்ன பண்ணணும்? அன்பு அளவில்லாமல் ஊற்றப்பட்டு இருக்க வேண்டும். எதுக்கெடுத்தாலும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம என்ன பண்ணக்கூடாது? எரிஞ்சு விழுகிறவர்களாக இருக்கக்கூடாது. மனைவி வந்து கணவனிடத்தில் என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க, எங்க என்ன பண்ணலாம்? அப்போ என்ன பண்ணுவோம்? அன்பாக சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணுவோம்? டென்ஷனாக சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஆகிடும்? டென்ஷன் ஆகிடும் இல்லையா? மனைவியை என்ன பண்ணக்கூடாது? கசந்து கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். மனைவியானவள் பலவீன பாண்டம் இல்லையா? ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். சில காரியங்களில் ஸ்திரீயானவங்க என்ன பண்ணுறோம்? நம்ம பலவீனமாக இருக்கிறோம். ஆனால் கணவன்மார்கள் என்ன பண்ணோம்? மனைவியிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த அன்பு வந்துடுச்சுன்னா சந்தோஷம், சந்தோஷம் வந்துட்டா அதுக்கப்புறம் சமாதானம். அப்போ இந்த அன்பு சந்தோஷம் வந்துட்டா சமாதானம். அப்போ அந்த குடும்பமே ஒரு பெரிய குட்டி பரலோகமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல பிரச்சனைக்கு இடம் இல்லை. எதை கேட்டாலும் என்ன பண்ணணும்? அன்பா சொல்றவங்களா இருக்கணும். இல்லை டென்ஷன் ஆகவே கூடாது. நீங்க அப்படி இருந்து பாருங்க, உங்களுடைய குடும்பம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஒருவேளை கணவன் சொல்றது நம்மளுக்கு டென்ஷன் ஆகலாம், எரிச்சல் ஆகலாம். நாம என்ன பண்ணக்கூடாது? அப்படி இருக்கவே கூடாது இல்லையா? சரி, அவர் அந்த சூழ்நிலை இருக்கிற நாம என்ன பண்ண? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம போயிடும். அப்போ அந்த அன்பு வந்த இடத்துல என்ன பண்ணால் சந்தோஷம் வருகிறது, சந்தோஷம் வந்த இடத்துல சமாதானம் வருகிறது, சமாதானம் வந்த இடத்துல என்ன பண்ணான்? நீடிய பொறுமை. எவ்வளோ பெரிய காரியங்கள் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நீடிய பொறுமை வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுமா? தயவு, இரக்கம் இல்லையா? பல காரியங்கள் அந்த இடத்துல வருகிறத பார்க்கிறோம். அப்ப நற்குணம் அந்த இடத்துல வந்துடுது. அப்புறம் என்ன பண்ணுது? இவ எல்லாம் வந்துடுச்சுன்னா இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணுமா? வாழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இச்சை அடக்கம் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? எதை பார்த்தாலும் என்ன பண்ணோம்? வாங்கிடணும் இல்லையா? அதுவும் நிறைய விளம்பரம் இல்லையா? நிறைய இதை போட்டால் இப்படி அப்படி சொல்லிட்டு. ஆனால் நாம் என்ன பண்ணோம்? அந்த விஷயத்தில் என்ன பண்ணணுமா? நம்ம இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பெண்களாகிய நாம் என்ன பண்ணோம்? அதில் விசேஷமாக இருக்கணும். அநேக உலகத்தில் அநேக காரியங்கள் புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ண? கணவன்மார்களை வாங்கி கொடுன்னு சொல்லி அவர்களை என்ன பண்ணக்கூடாது? நம்ம கடன்காரர்களாய் மாற்றக்கூடாது. அல்லேலூயா. அவங்க கடன்காரனா வாங்கினா நம்மளுக்கும் அது வேதனை தான் இல்லையா? அவர் என்ன பண்ணுவார்? கடன் அதிகரிக்க அவருக்கு அதிகமாக என்ன பண்ணோம்? பிபி அதிகமாக ஏறிட்டே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட இடம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய ஆலயத்தில் நற்குள்ள திராட்சை செடியாய் நட்டு இருக்கிறதான நம்மை தேவன் என்ன பண்ற? இப்படிப்பட்ட ஆவின் கனிகள் உள்ளவர்களாய் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதுவும் இதெல்லாம் முக்கியம். அன்பு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு பட்டியலையே அன்பு குறித்த ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறத நாம பார்க்கிறோம். அன்பு என்ன பண்ணாதான்? ஒரு காலமும் ஒழிந்து போவாது. திருமணத்தில் என்ன பண்ணுறோம்? கணவன் மனைவியாக இணைக்கப்படும் போது அநேக வாக்குறுதிகளை கொடுக்குறோம் இல்லையா? அநேக கிறிஸ்துவ கல்யாணம் நடந்தவங்களுக்கு தெரியும்.
இல்லையா? கணவன் என்ன பண்ணும், மனைவியை இப்படிலாம் நடத்தணும், மனைவி என்ன பண்ணும், அவங்களும் இப்படி இருக்கணும்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு காலங்கள் கடந்து வர வர என்ன பண்ணுது, அன்பு தனிந்து போகிறதாய் காணப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நிறைய காரியங்களை சொல்றாரு ஆண்டவர். அன்பு என்ன பண்ணுமா, சகிக்கும். அன்பு தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, கோபம் அடையாது, இல்லையா? ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இப்படிப்பட்ட நற்பண்புகள் உள்ளவர்களாய், இப்படிப்பட்ட கனிகள் உள்ளவர்களாய் நாம் என்ன பண்ணும், இந்த ஆண்டில நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. போன ஆண்டுல எப்படி இருந்தோமோ அது நம்மளுக்கு இல்லை. ஆனா இந்த புதிய ஆண்டில ஒரு தீர்மானத்தோடு நம்ம என்ன பண்ணணும், நம்ம காணப்பட வேண்டும். ஏன் போன ஆண்டில நான் ஜெபித்த ஜெபத்துக்கு இந்த எனக்கு பதில் கிடைக்கல? அப்ப நம்மளை என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும், நம்மளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அந்த ஜெபத்துக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் இந்த ஆண்டில என்ன பண்ணணும், நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம தேவனிடத்துல, ஆண்டவரே என்னுடைய சுபாவங்களை நான் என்ன பண்ணிக்கிறேன், மாற்றிக்கொள்ளுகிறேன்ப்பா. என்னுடைய நடை உடை பேச்சு எல்லாவற்றையும் என்ன பண்ணிக்கிறேன், நான் மாற்று ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் சொல்லி, ஆண்டவரே நான் ஆவியின் கனிகள் உள்ளவங்களா நான் இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே நான் அன்புள்ளவங்களா இருக்கிறேன், நான் சந்தோஷத்தை கொடுக்கிறவங்களா இருக்கிறேன், இல்லையா? நம்மளால யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது. நம்ம சமாதானத்தை கொடுக்கிறவர்களா நம்ம காணப்படணும். நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம்னு சொன்னா, ஐயோ அவங்க வராங்களான்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணணும், சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை இந்த ஆண்டில நம்ம வாழுகிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 3:8 பார்க்கும் பொழுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்ன பண்ணணுமா, நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி நம்முடைய ஜீவியத்துல நம்ம காணப்பட நாம் என்ன பண்ணோம், அதுக்காக பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படணும். அந்த இடத்துல யோவான் சாணகன் நிறைய காரியங்களை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நம்ம ஒரே ஒரு வாசித்தலாம். அந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் வாசிங்க, முதல்ல இருந்த வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. அப்போ அதுக்கப்புறம் நிறைய வாசிக்கும் பொழுது என்ன பண்ணுது, தேவனுக்கு நம்ம கனி கொடுக்கணுமா. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் கனி கொடாத மரமெல்லாம் என்ன பண்ணுமா, வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்பலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது அந்த 12ஆம் வசனத்துல, தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில சுட்டெரிப்பார் என்றார்கள். அல்லேலூயா. அப்போ தூற்றுக்கூட யார் கையில இருக்கிறதா, நம்முடைய ஆண்டவர் கையில இருக்கிறது. தூற்றுக்கூடை அவங்க தூத்தும் போது என்ன பண்ணோம், நல்ல மணி, நல்ல ஒரு அந்த நெல்லோ கோதுமையோ எதுவாக இருந்தால் என்ன பண்ணோம், தனியாக பிரிக்கப்படும், பதறையே தனியாக எடுத்துடுவாங்க. அப்போ நாம் எப்படி இருக்கணும், நல்ல கோதுமை மணிகளாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணுமா, இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே நான் இனிமேல் என்ன பண்ண, மனந்திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை நான் கொடுக்கிறவர்களாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 1 நம்ம 3 வாசிக்கிறோம்.
1ஆம் சங்கீதம் இன்றைக்கு நாம் வாசித்தோம். நம்ம அப்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நம்ம கனிகளை கொடுக்கும் பொழுது ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுக்கு மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்ப நாம அப்படி இருக்கும்போது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல நம்ம என்ன பண்ணுவோமா, நம்ம காணப்படுவோம். அப்ப நம்ம எதை செய்தாலும் என்ன பண்ணுவார் ஆண்டவர், அதை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். இல்லை, இன்னைக்கு நிறைய வேலைகளை தொடங்குறோம், பிஸ்னஸை தொடங்குறோம், அதில் என்ன பண்ணுது, பெரிய நஷ்டங்கள் வருகிறதை பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நஷ்டங்கள் வராதபடிக்கு நம்ம செய்கிற காரியங்கள் நன்றாய் வாய்க்கணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்தோம்னா தேவன் இது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு கட்டளையிட தேவன் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுதுமே நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இது தேவனுக்கு பிரியமாய் இருக்குமா என்று சொல்லி என்ன பண்ண, நம்ம பல முறை ஆராய்ந்து பார்த்து தான் அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். ஏதோ அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்திடக்கூடாது. ஒருவேளை பிஸ்னஸ் தொடங்குறதா இருந்தாலும் சரி, இல்லையா, வீடு கட்டுகிற காரியங்கள் இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் என்ன பண்ணுமா, நிதானமாய் நம்ம செயல்படுகிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு மிகுந்த கனிகளை நாம கொடுக்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னிடத்துல என்னென்ன குறை இருக்கிறது, எந்த இடத்துல என்னை வெட்டணும், எந்த இடத்துல நான் செதுக்கப்படணும், எந்தெந்த காரியத்துல எனக்கு களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். நான் அப்படிதான் ஜெபிப்பேன். அனுதினமும் என்னுடைய ஜெபத்துல இவையெல்லாம் நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். நம்மளும் என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்துல போகும்போதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஏன்னா இது கொடிய காலம், நினைச்சு பார்க்கக்கூடாத சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இவைகளிலிருந்து நம்ம தப்பிக்க வேண்டும் என்றால் நம்ம தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், ஒரு செவ்வையான வழியில நடக்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, இனி காலம் செல்லாது. பகற்காலம் இருக்கும் மட்டும் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்ன பண்ணுதான், நெருங்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு நடுக்கம் வரணும். ஏதோ வாசித்தோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, போகக்கூடாது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நிறைவேறுகிற காலங்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. கிருபையின் வாசல் அடைப்படுவதற்கு முன்பாகவே நம்ம என்ன பண்ணணுமா, தேவனுக்கு பிரியமாய் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்து கொள்ளுவாய் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். வருகிற இந்த காலங்களில் தண்டனை தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஆவியின் கனிகள் உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, யாரு கேரல்ஸா விளையாட்டா என்ன பண்ணக்கூடாது, ஒவ்வொரு நாளையும் கழிக்க கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த நாட்களை நம்ம ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும். தேவன் வேற எதுவும் நம்மளிடத்துல எதிர்பார்க்கல. மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறத பார்க்கிறோம். அவருடைய அங்கலாய்ப்பே, தேவனுடைய அங்கலாய்ப்பே வேற, அவர் வித்தியாசமானது.
ஆண்டவர் நம்ம இடத்துல பொண்ணு கொடு, பொருளை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு சொல்லி என்ன பண்ணல, ஒரு நாளும் ஆண்டவர் கேட்கல. நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் நம்ம தேவனுக்கு அர்ப்பணிக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அப்படி இருந்தோம்னா நம்ம செய்வதெல்லாம் இந்த ஆண்டில் என்ன பண்ணோம், வாய்க்கும். அல்லேலூயா. நீங்க நினைத்த காரியங்கள் கண்டிப்பா கைகூடி வரும். ஆண்டவர் சொல்லுகிற, நான் உன்னோட கூட இருந்து உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களோட வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்தில், உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, இந்த சமுதாயத்தில் உங்களை ஒரு ஆசீர்வாதமாய் தேவன் வைத்து உங்களுக்கு ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். முந்தின சீரை பார்க்கிலும் இந்த ஆண்டில என்ன பண்ணுவார், ஆண்டவர் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவார். அப்ப அந்த நற்சீரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அப்ப நாம அப்படி இருக்கும் பொழுது எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 நம்ம வாசிக்கலாம். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் என்ன பண்ணணுமா, கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மரங்க என்ன பண்ணும், சில காலங்கள் நல்ல கனி கொடுக்கும். நல்ல ஒவ்வொரு மரத்தை நம்ம பார்த்துருக்கிறோம், நல்ல கனி கொடுக்கும். என்ன மழை இருந்தாலும் சரி இல்லையா, வெயில் இருந்தால் எதுவும் இல்லைனாலும் என்ன பண்ணாது, அந்தந்த டைமில் அது நல்ல கனி கொடுத்து இன்னைக்கு மனிதனுக்கு அது மரங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ மழை தாழ்ச்சியான வருஷத்தில் நாம் தப்பாமல் கனி கொடுத்தோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஆசீர்வாதமாய் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கனி என்பது மிகவும் ஒரு முக்கியமானதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு கனினா எத்தனையோ பழங்கள் இல்ல காய்கறி கனி எவ்வளோ இருக்கிறது. அதனால என்ன பண்ணுமா, நம்ம மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் ஒருவேளை இந்த நாட்களில் பலவிதமான உஷ்ண காலங்கள் எவ்வளோ வரலாம். ஆனா என்ன வந்தாலும் அதில் நம்ம வருத்தமின்றி நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நாம என்ன பண்ணுமா, கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். ஐயோ உலகத்துல இது நடக்குது, இது எப்படி இருக்கு, அப்படி இல்லை. ஆண்டவர் அப்படிலாம் இருந்தாலும் தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இந்த கொரோனா வந்தப்ப நம்ம எல்லாருமே யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்துச்சு. இப்போ இந்த வைரஸ் போட்டப்போ லாக்டவுனு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ரொம்ப சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஒரு விதமான பயம் வந்துச்சு. ஏன்னா அந்த கொரோனா டைம்ல அநேக பாதிப்புகள், உயிர் சேதங்கள், பொருளாதார சேதங்கள், எவ்வளவோ பிஸ்னஸ்ல நஷ்டங்கள் பட்ட ஜனங்கள் இன்னைக்கு இன்னும் அவங்களாம் அதுலேருந்து மீண்டு வர முடியாம இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனா மறுபடியும் ஒரு லாக்டவுன் வந்துச்சுன்னா நம்முடைய தேசம் என்ன சூழ்நிலையா இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே நான் அப்படியே அந்த நியூஸை பார்த்துட்டு நான் கதறி நான் ஆண்டவர்கிட்ட பயங்கரமா அழுதேன். நான் ஆண்டவரை வேண்டாம்ப்பா, அது இந்த வைரஸ் சிறு குழந்தைகளை அதிகமா பாதிக்கிறது என்று சொன்னாங்க. பெங்களூர்ல ஒரு பிள்ளை பாதிச்சிருக்கு, சேலத்துல, குஜராத்லயும் என்ன பண்ணிடுச்சு, ஒருத்தவங்களுக்கு அந்த வைரஸ் இருக்கிறது என்று சொல்லி சாமு கூட பயந்தான், நான் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே எல்லாரும் இங்கே விசாரிச்சிட்டோன்னே இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கப்பான்னு சொன்னோன்னே. ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட கொடிய வியாதிகள் இன்னைக்கு மனுஷனை தாக்குகிற சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் எந்த இருந்தாலும் சரி
நம்ம என்ன பண்ணுமா, வருத்தமின்றி நம்ம என்ன பண்ணுமா, இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்துல வருத்தமின்றி என்ன பண்ணுமா, நம்ம தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல ஆண்டவர் நம்மை வைப்பார். அல்லேலூயா. ஆனால் கனி நிறைந்த வாழ்க்கை இந்த ஆண்டில நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். நம்ம வேதத்துல பார்க்கும்போது ரூத்துடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு இழப்பு. ஆனா அவங்க அவ்வளோ பெரிய இழப்புகள் வந்த போதிலும் அவங்க என்ன பண்ணாங்க, தன்னை பரிசுத்தமா காத்துக்கிட்டாங்க. அதனாலதான் போவாசுடைய கண்களில ரூத்துக்கு என்ன பண்ணுச்சு, தயவை ஆண்டவருக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். அப்ப அந்த போவாஸ் அந்த வயல்வெளியில எவ்வளோ பெண்கள் வந்திருப்பாங்க, எல்லாரையும் அவர் நோட் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த அம்மாவோட வாழ்க்கையில அவர் ஒரு கனி நிறைந்ததான அவர் பார்த்திருப்பார். அவங்க பேச்சில, செய்கையில, நடத்தையில, எல்லாவற்றிலும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தன் மாமியார் என்ன சொன்னாங்களோ அதன்படி அவங்க இருந்ததுனால ஆண்டவர் நல்ல ஒரு அடைக்கலத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீ தேவனுடைய செட்டையின் நிழலில அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. போவாசே ரூத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா, அண்ட சராசரங்களை படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட நிறைவான பலனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த போவாசைக்கு அவ்வளோ பெரிய வாஞ்ச, அவ்வளோ பெரிய ஆசை இருந்ததுன்னா தேவன் நம்ம மேல எவ்வளவு பிரியமுள்ளவராய் இருக்கிறார் யோசித்து பாருங்க. ஆனா அந்த ரூத்து அப்படிப்பட்ட அந்த தேசத்துல அவங்க அப்படி வாழ்ந்ததுனால அவருடைய கண்களை தயவு கிடைத்தது அல்லவா. ஆனா ஆண்டவருடைய கண்களில நமக்கு இன்னும் அதிக அதிக அதிகமாய் தயவு உண்டாகும் இந்த ஆண்டில. அல்லேலூயா. அவருடைய கிருபைதான் நம்மளை வாழ வைக்கிறது. அதே போல எஸ்தருடைய வாழ்க்கையிலும் நாம பார்க்கிறோம். அந்த கன்னி மரத்துல, அந்த கன்னி மாடத்துல என்ன பண்ணாங்க, அநேக பெண்களை கொண்டுட்டு வந்து சுத்திகரிப்புக்கு என்ன பண்றாங்க, அந்த இடத்துல கொண்டு வருகிற பியூட்டி பார்க்க முதல்ல வந்தது எங்க, எஸ்தருடைய புஸ்தகத்துல தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த மேக்கப்புக்காக என்ன பண்றாங்க, படிப்படியா என்ன பண்றாங்க, அந்த பியூட்டி பார்க்ல பண்றாங்க. அந்த மேரேஜ் நேரத்துல நான் பார்த்தேன் இல்லையா, எஸ்தருடைய கல்யாணத்துக்கு அந்த பிள்ளை விடிகாலம் 3 மணிக்கு அந்த பியூட்டி பார்க் அந்த செய்யற அந்த பிள்ளை வந்துட்டா. 3 மணிக்கு தொடங்கின பொண்ணு என்ன பண்ணா, மணி 7 7:15 வரைக்கும் என்ன பண்றா, என்னென்னமோ போட்டு நான் அப்படியே பார்த்தேன், என்னம்மா இது, அப்படிலாம் செய்து என்ன பண்றாங்க, இன்னைக்கு அலங்கரித்து இன்னைக்கு திருமண வாழ்க்கையில இணைக்கப்படுகிறத பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு காலங்கள் மாறி போயிடுச்சு. நம்ம வேண்டான்னு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டுறாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட்டை என்ன பண்ணிடணும், மாப்பிள்ளை வீட்டுக்கார் இன்னைக்கு என்ன பண்ணிடணும், ஒதுக்கி வச்சிடணும் இல்லையா. இன்னைக்கு மாடல் பிளவுஸுக்கு என்ன பண்ணணும், ஒரு அமௌண்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கார் என்னென்ன செய்கிறாங்களோ இல்லையோ, இப்போ என்ன பண்ணிடணும், பியூட்டி பார்க்கு என்ன இளங்க 3 பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க என்ன பண்ண இளங்க வச்சிடணும். ஏன்னா இன்னும் இளங்கோட பிள்ளைங்க வர காலத்துக்கு இன்னும் எப்படிலாம் பியூட்டி பார்க்கு என்ன மாடலில் வரும்னு தெரியாது. ஆனால் அந்த கன்னி மாடத்தில் எஸ்தரையும் அநேக பெண்களையும் அந்த இடத்துல கொண்டு வந்து தன்னை அழகுபடுத்தும்படி சுத்திகரிக்கிறதுக்காக அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறத பார்க்கிறோம். ஆனால் அவ்வளோ பெண்கள் இருந்தாலும் அகாசுரோட ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு தயவு உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எஸ்தர் ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய அண்ணன் சொல்லுகிறத என்ன பண்ணாங்க, அப்படியே கேட்டு நடந்தாங்க. அண்ணன் தானே, அண்ணனா சித்தப்பாங்களா, சிறிய தகப்பனுடைய குமாரத்தி இல்லையா, என்ன சொன்னாரோ அதை அப்படியே என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. ஐயோ நான் ராஜா அரண்மனையில போயிட்டேன், எனக்கு எல்லாம் எதுவாயிடுச்சு, எனக்கு கிரீடம் வந்துடுச்சு, நான் சொல்றதான் இப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, அவங்க தன் இருதயத்துல அவங்க பெருமை கொள்ளல. அதனாலதான்
அந்த 120 தேசங்களை ஆளக்கூடிய ஒரு ராஜ ஸ்திரீயாய் அந்த இடத்துல அவங்கள கொண்டு வந்து நிறுத்தினதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய மேன்மை! அதெல்லாம் நான் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன் இல்லையா? நானும் அப்படி மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். நம்மளும் அவங்க கீழ்ப்படிந்து நடந்தாங்க. அதனால தான் அந்த ராஜ மேன்மையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அவங்களிடத்துல இல்லை தேவையில்லாத எதுவும் இல்லை. வஸ்தியை தள்ளிட்டு என்ன பண்ணார் ஆண்டவர் அந்த இடத்துல? எஸ்தரை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அந்த வஸ்தியுடைய சரித்திரம் அது ஒரு பெரிய இது. ஆனாலும் இவங்கெல்லாம் நற்குணங்களாய் நற்குணசாலிகளாய் அவங்க இருந்ததுனால தான், அந்த ஆவியினுடைய கனியில் அவங்களுக்குள்ள இருந்ததுனால தான் இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய மேன்மை அடைந்தவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அதனால தான் ஆண்டவர் அவங்கள எல்லாரையும் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். இப்போ நாமும் அப்படிப்பட்டவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஒன்னே ஒன்று வாசித்து நம்ம முடிக்கலாம். ஆதியாகமம் 49:22 வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல யோசேப்பை குறித்து இந்த இடத்துல கனிதரும் செடியம். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? 12 குமாரில் அதிகமாய் நேசித்து யோசேப்பை என்ன பண்ணாங்க? வளர்த்து வந்ததை பார்க்குறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள், தன் சகோதரங்களால் பகைக்கப்பட்டது. ஒன்றும் யோசேப்பு ஒன்றும் தவறு செய்யலை. சகோதரர்கள் செய்த தவற அவங்க தகப்பனாரிடத்துல போய் அவர் சொன்னதுனால பயங்கரமான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். குழியில தள்ளுகிறத பார்க்கிறோம். அதுவும் அந்த குழியில தண்ணி எதுவுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து அந்த போத்திப்பாருடைய கண்களில் தயவு கிடைக்கப்பட்டு அந்த இடத்துல போய் அவர் வளர்க்கப்படுறாரு. அவங்க வீட்டில் அவர் இருக்கிற சூழ்நிலை, சிறைச்சாலைக்கு போகிற செய்யாத குற்றத்துக்கு என்ன பண்ணார்? அவரு தண்டனை அனுபவித்ததை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணுமே இல்லை, அவர் அந்த வீட்டில் இருக்கிறாரு. அவங்க மனைவி என்ன பண்றாங்க? தவறாக நடக்கிறது. ஆனா அந்த இடத்துல அவர் சொல்றாரு, அவங்க இது பண்ணும் போது, என் தேவனுக்கு விரோதமா இந்த பொல்லாப்ப நான் செய்வது எப்படி சொல்லி அந்த இடத்தை விட்டு அவர் ஓடி வருகிறத பார்க்கிறோம். அவர் நினைச்சிருந்தா எது ஒன்னாலும் செய்திருக்கலாம் அந்த இடத்துல. ஆனா இல்லை, தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்ற ஒரு பயம், தேவ பயம் அவருக்குள்ள இருந்ததுனால அதெல்லாம் கடந்து வந்து என்ன பண்றாரு? கடைசியில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறதை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரே இந்த இடத்துல என்ன பண்றாரு? யோசேப்பு குறித்து சாட்சி சொல்லுகிறத பார்க்கிறோம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டை உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படரும். அது பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? யோசேப்பு அப்படிலாம் வைத்து அவனை ஒரு அரண்மனைக்கு அதிகாரியாய் வைத்து, அந்த தேசத்துக்கு அதிகாரியாய் வைத்து, அதன் மூலமாய் அவருக்கு என்னென்ன கொடுமைகளை செய்த அவங்க சகோதர அவள் குடும்பத்துக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் யோசேப்பை ஒரு ஆசீர்வாதமான ஒரு யோசேப்பாய் தேவன் வைத்திருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப யோசேப்புக்குள்ள நல்ல ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை, பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், அந்த சின்ன வயசுல பயங்கரமான சூழ்நிலைகள், ஆனால் அந்த நேரத்திலும் அவர் தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் அவர் வந்ததுனால தான் ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், யோசேப்பு கனி தரும் திராட்சை கொடி. அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 25 நம்ம வாசிக்கலாம்.
ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. நித்திய பர்வதங்கள் முடியும் மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரின் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அப்ப யோசேப்பு ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவன் சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. எல்லா இடத்திலும் அவன் தேவனுக்கு பயந்து இருந்ததுனால தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்ததை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாமும் இந்த ஆண்டில நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில, நம்ம வேலை செய்கிற எல்லா இடங்களிலும் நம்ம ஒரு கனி கொடுக்கிறவர்களாய், நம்ம கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது, வேதத்தில் நம்ம வாசித்த ரூத்தை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து, இன்னைக்கு ரூத்துடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதித்து, வேதத்தில் எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அந்த அட்டவணையில யாருடைய பேர் வருகிறது? ரூத்துடைய பேர் வருகிறது. இப்ப நமக்கும் நம்முடைய சந்ததிகள் நம்மை ஒரு ஆசீர்வாதமானவர்கள் என்று சொல்லத்தக்க நம்மையும் ஒரு அட்டவணையில நம்மளையும் இருக்கிறவர்களாய் தேவன் மாற்ற வேண்டும் என்றால், ரூத்து எப்படி வாழ்ந்தாங்களோ, எஸ்தர் எப்படி வாழ்ந்தாங்களோ, யோசேப்பு எப்படி வாழ்ந்தாங்களோ, நாமும் அப்படிப்பட்ட வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டில நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, இன்னும் எப்படி இருக்குமோ இந்த ஆண்டு, இன்னும் இப்படி பிரச்சனை, அதுல எதையும் யோசிக்காதீங்க. நீங்க தேவனுக்கு மட்டும் நீங்க கனி கொடுக்கிறவர்களாய், ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை உங்களுடைய ஜீவியத்துல இருக்கும் என்றால் நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. முந்தின சீரை பார்க்கிலும் இந்த ஆண்டில கண்டிப்பா உங்களுக்கு நற்சீர் உண்டாகும். அதை நீங்க அறிக்கையிடணும். ஏதோ வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இல்ல. போன வருஷம் எனக்கு இதே வாக்குத்தத்தம், பர்சனல் வாக்குத்தத்தத்துல எனக்கு இந்த வாக்குத்தத்தம் வந்தது. நான் அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணேன். எஸ்தருடைய திருமண காரியங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியே, ஆண்டவரே நீ இதை சொல்லி இருக்கிறீங்கப்பா, இந்த ஆண்டில பிள்ளைக்கு என்ன பண்ண, நீங்க ஒரு நற்சீர் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நான் அறிக்கையிட்டு ஜெபிச்சேன். கர்த்தர் அப்படியே செய்தார். அல்லேலூயா. நீங்களும் என்ன பண்ணணும்? அதை சொல்லி 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 ஜெபிக்கணும். உங்களுக்கு பர்சனலாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் இல்லையா? வேதம் முழுவதும் வாக்கு தத்தம் தான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ண மாட்டீங்க, நினைவு கூற மாட்டீங்க. அதனால தான் நம்ம வருஷந்தோறும் என்ன பண்ணுறோம்? வாக்கு தத்தத்தை கொடுக்கிறோம். இதையாக என்ன பண்ணுவோம்? நம்ம அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தான் நம்மளுக்கு பர்சனல் வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உங்களுடைய ஜெப நேரத்தில் அந்த கார்டை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அதை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை கர்த்தர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். மறந்துடாதீங்க. வேற ஏதாச்சும் பொருளை கூட மறந்துடுங்க. ஆனா தேவனுடைய வாக்கு தத்தத்தை என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. அநேகருக்கு உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குன்னு சொல்லி கூட வந்திருக்கலாம் இல்லையா? உன் இருதயம் அதெல்லாம், ஏன்னா எனக்கு அந்த வாக்கு தத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு, நான்லாம் பர்சனலாக அதெல்லாம் சொல்லி ஜெபிக்கிற காரியங்கள் உண்டு. நீங்களும் ஜெபிங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முந்தின சீரை பார்க்கல இந்த வருஷத்துல உங்களுக்கு ஆண்டவர் நற்சீர் உண்டாக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை, தேவனுக்கென்று பிரியமாய் பரிசுத்தமாய், உங்களுடைய பாதை ஒரு செவ்வையான பாதையாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இந்த ஆண்டில என்ன சொன்னாரோ ஆண்டவர் அதை அப்படியே செய்து உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்ணை உங்கள் மேல் வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி நீங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். அதனால எதை குறித்து கவலைப்படாதீங்க. தைரியமாய் இருங்க, சந்தோஷமாய் இருங்க.
கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதித்து தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் இந்த வசனங்களின்படி தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.